வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையேயான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடங்கவிருக்கக்கூடிய நிலையில் இதில் என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. கடந்த முறையை காட்டிலும் கூடுதல் தொகுதிகளை திமுகவிடம் கேட்டு பெற காங்கிரஸ் திட்டமிட்டிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. திமுகவிடம் இந்த முறை 21 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை காங்கிரஸ் வழங்கவிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த முறை போட்டியிட்ட 9 தொகுதிகள் மற்றும் மேலும் 12 தொகுதிகள் என சேர்த்து மொத்தம் 21 தொகுதிகளை இந்த முறை காங்கிரஸ் கேட்க திட்டமிட்டிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்காக காங்கிரஸ் குழுவினர் தற்போது அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுக மற்றும் காங்கிரஸ் இடையேயான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கக்கூடிய சூழலில் தற்போது காங்கிரஸ் தலைமையிலான குழுவினர் அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கீங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுகவிடம் கடந்த முறையை விட இந்த முறை அதிக தொகுதிகளை கேட்டு பெற திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாரி கார்த்திக், என்னென்ன தொகுதிகளை கூடுதலாக கேட்டு பெற திட்டமிட்டிருக்கிறார்கள்? முழு விவரம். வணக்கம். தற்போது நாம் நின்று கொடுக்க அறிவாலயத்தில் இன்னும் சற்று நேரத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் உடனான பேச்சுவார்த்தை துவங்க இருக்கிறது. காங்கிரஸ் தேசிய கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக முகுல் வாசனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தலைமையிலான குழுவும் அதே போல திமுகவில் TR பாலு அவர்கள் தலைமையில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக இன்னைக்குதான் அதே போல புதுவையிலும் 9 தொகுதிகள், அதன் கூடுதலாக 39 தொகுதிகள் மட்டுமே இருக்க தமிழ்நாட்டில் கூடுதலாக 12 தொகுதிகள் என 21 தொகுதிகளை தற்போது காங்கிரஸ் ஆனது கேட்டிருக்கிறது. விருப்ப தொகுதியின் அடிப்படையில் தற்போது முதற்கட்டமாக இந்த 21 தொகுதிகள் பட்டியலை திமுகவிடம் கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தில் தேனி மற்றும் விருதுநகர், சிவகங்கை, திருச்சி, கிருஷ்ணகிரி, ஆரணி என 9 தொகுதியிலும் போட்டியிட்டு தேனியில் தோல்வியடைந்த காங்கிரஸ் தற்போது கூடுதலாக தஞ்சாவூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட 12 தொகுதிகளையும் கேட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே இந்த பேச்சுவார்த்தையானது தற்போது துவங்க இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதியில் ஏற்கனவே திமுக கூட்டணியில் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், அதே போல இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மேலும் கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சி, அதே போல IUML என 5 கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே இருக்கின்ற சூழலில் திமுகவும் போட்டி போட வேண்டும். இந்நிலையில்தான் 39 தொகுதிக்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தை இந்த தினம் காங்கிரஸ் துவங்கி இருக்கும் சூழலில் 21 தொகுதிகளை 39 தொகுதிகளில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் 21 தொகுதிகளை கேட்டிருக்கிறது. ஏற்கனவே 9 தொகுதிகளில் கேட்டு பெற்ற காங்கிரஸ் தேனியில் தோல்வியடைந்ததை அடுத்து அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெற்றதை அடுத்து தற்போது 39 தொகுதியில் 21 தொகுதிகளை கேட்டு விருப்ப தொகுதியாக அறிவித்திருக்கிறது. எனவே இதன் அடிப்படையிலே இந்த பேச்சுவார்த்தையான தற்போது அறிவாலயத்திலே துவங்க இருக்கிறது. அறிவாலயத்தில் அவர்கள் முதற்கட்டமாக அந்த விருப்ப தொகுதியை வாங்கி பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரசுக்கு ஒற்றை இலக்கம்தான் இந்த முறை கொடுக்க முடியும் என்று ஏற்கனவே கூறிவிட்டதாக தகவல்களானது தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே மீண்டும் ஒரு முறை விருப்ப தொகுதியை கேட்டு திமுக தலைமை கேட்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் முதற்கட்டமாக அவர்கள் விருப்ப தொகுதியை தருகிறார்கள். அதன் அடிப்படையிலே இந்த பேச்சுவார்த்தையான துவங்கும். ஆனால் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் திமுக சார்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கையின் அடிப்படையில் தலைமையிடம் ஆலோசனை பெற்று அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்க முடியும் என்ற அடிப்படையிலே அவர்கள் ஒரு எண்ணிக்கையை சொல்வார்கள். அந்த எண்ணிக்கையில் உட்பட்ட
தொகுதி மற்றும் வேட்பாளர்களை இங்கே கூற வேண்டும். குறிப்பாக திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர்களையும் கூட்டணி கட்சிகள் கொடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில தான் காங்கிரஸ் இரண்டாம் கட்டமாக பட்டியல் கொடுக்கும் பொழுது தொகுதி மற்றும் வேட்பாளர்களையும் கொடுக்க வேண்டும் என்று திமுக தலைமை கட்டளையிடும். அதன் அடிப்படையில் இரண்டாம் கட்டமாக இந்த பேச்சுவார்த்தை நகர்ந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் தேசிய கூட்டணியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் தான் இந்த பேச்சுவார்த்தையை தூங்கியிருக்கிறது. அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் மாநில பொறுப்பாளர்கள் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் பங்கு கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நடக்கும் இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது சில முக்கிய முடிவுகள், அதாவது 21 இடங்கள் கேட்டிருக்க காங்கிரஸில் அதிகபட்சமாக திமுக சார்பில் ஒற்றை இலக்கம் மட்டுமே கொடுக்க முடியும் என்று ஏற்கனவே கூறப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இரண்டாம் கட்டமாக ஒரு பட்டியலை கேட்பார்கள். அந்த பட்டியல் வேட்பாளரோடு கூடிய ஒரு பட்டியலாக இருக்கும். எந்தெந்த இடங்களெல்லாம் காங்கிரசுக்கு அதிகப்படியான செல்வாக்கு இருக்கிறது, எந்தெந்த இடங்களெல்லாம் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று திமுக தலைமையே கணக்கிட்டுதான் அந்த இடங்களை அவர்களுக்கு தருவார்கள். அதன் அடிப்படையிலே இரண்டாம் கட்டமாக ஒரு பட்டியல் ஒன்று தயார் செய்து அது திமுக தலைமை கேட்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே தற்போது இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது சுமூகமான பேச்சுவார்த்தையாக தான் இருக்கும். முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது மிகுந்த சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை தான் இருக்கும். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை இறுதியில் தான் அவர்கள் எத்தனை தொகுதி திமுக கூட்டணி காங்கிரசுக்கு கொடுக்க முடியும் என்று இறுதியாக சொல்வார்கள். அதன் அடிப்படையிலே இந்த பேச்சுவார்த்தை மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தையாக இருக்கிறது. 2024 தேர்தல் பரபரப்பாக துவங்கியிருக்கும் நிலையில் முதற்கட்டமாக தற்போது திமுக காங்கிரசுடனான பேச்சுவார்த்தை இன்னும் சற்று நேரத்தில் அறிவாலயத்தில் துவங்க இருக்கிறது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.